ஜெபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி என்னும் புனித ஊரிலே ஜெயம் தரும் ஜெபமாலை மாதாவே. சவரி புல்லனை பீடம் இறங்கி தொட்டாயே, அன்னைக்கு 10 பாட்டும் பிறந்ததே. தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். தாயே அருள் மாதா, அதிசயம் பல தருவாய். கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. நன்மையெல்லாம் செழிக்கும் உன் மண்ணிலே, பேருபகாரியே என் அன்னையே. உம்மை வேண்டும் அடியார் குறை தீர்ப்பாயே, அற்புதங்கள் பலவும் உம் கரத்திலே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. அம்மா வருவாயே, வரங்கள் தருவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா, நீ ஜெயம் தரும் மாதா. தரணியாடும் தாரகையே, அன்பு அன்னையே, நீ அருள் புரிவாயே. கருமத்தம்பட்டி வாழும் அன்னை ஜெபமாலை மாதா. வருக வருக இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். வருக வருக இணைந்து வருக, வாழ்வை தேடுவோரே. வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மண்மலரும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த காலை திரை வழிபாட்டிற்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். புனித ஜெபமாலை அன்னையினுடைய பக்தர்களே, அன்னையினுடைய பாதத்தை தேடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவருடைய விண்ணப்பங்களையும் ஏற்று தன் மகனுடைய பரிந்துரையின் வழியாக ஆசீர்வதிக்க அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளில் திருப்பலி நிறைவேற்றுகின்ற அருட்தந்தையர்களையும் அதில் பங்கெடுக்க வந்திருக்கின்ற உங்களையும் மாதா தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருப்பவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. இன்றைய நாளில் திரு அவையானது சிலுவையின் புனித ஜான் அருள் பணியாளரும் மறை தூதருமானவருடைய நினைவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிலுவையின் புனித ஜான் காட்சி தியான வாழ்வோருடைய பாதுகாவலராக விளங்குகின்றார்.
கார்மேல் சபையினுடைய துறவியாக இருக்கின்றார். இவர் அடிக்கடி தன்னுடைய வார்த்தைகள் சொல்லக்கூடியது எதுவென்றால், அன்பு செய்வது என் கடன், வாழ்வில் அந்தி பொழுதில் அன்பே நம்மை தீர்ப்பிடும். ஆக ஏழ்மையை கடைபிடித்தவராக கார்மேல் சபையில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வருவதற்கும் வழிகாட்டியவராகும். அன்பு செய்யும் ஆன்மா ஆண்டவரை சிறைப்பிடித்து வைக்கும், தன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி கொள்ளும் என்று அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு புனிதராக இருக்கின்றார். ஆகவே தன் வாழ்நாள் முழுவதும் இறைவனை அன்பு செய்வதும் மக்களை அன்பு செய்வதிலுமே வாழ்ந்து நற்செய்தியின் சான்றாக வாழ்ந்து மரித்த புனிதருடைய வாழ்வை பின்பற்றி நாமும் இறைவனை அன்பு செய்வதும் பிறரை அன்பு செய்வதும் என்ற நிலையில் கிறிஸ்துவின் சாட்சிகளாக வாழ இப்பலி வழியாக இணைவோம். இத்தூய மறைவை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகளில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, அருள் பணியாளரான புனித ஜான் முழுமையாக தம்மையே மறுத்து சிலுவையை சிறப்பாக அன்பு செய்ய அருள் கூர்ந்தீரே. அவரை நாங்கள் அனைவரும் தொடர்ந்து பின்பற்றி உமது விண்ணக மாட்சியை கண்டு மகிழ அங்கு வந்து சேர்வோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 48, இறை வசனங்கள் 1-4 மற்றும் 9-11 முடிய. இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார். தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. மக்கள் மீது பஞ்சம் வர செய்தார். தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார். ஆண்டவருடைய சொல்லால் வானம் பொழிவதை நிறுத்தினார். மும்முறை நெருப்பு விழச் செய்தார். எலியாவே, உம்முடைய வியத்தகு செயல்களில் நீர் எத்தனை மாட்சிக்குரியவர். உமக்கு இணையாய் யார் பெருமை பாராட்டக்கூடும்? தீ சூறாவளியில் நெருப்பு குதிரைகள் பூட்டிய தேரில் நீர் எடுத்துக்கொள்ளப்பட்டீர். ஆண்டவருடைய சினம் சீற்றமாய் மாறும் முன் அதை தணிப்பதற்கும் தந்தையின் உள்ளத்தை மகனை நோக்கி திருப்புவதற்கும் யாக்கோபின் குலங்களை மீண்டும் நிலைநிறுத்துவதற்கும் குறித்த காலங்களில் நீர் கடிந்து கொள்வீர் என்று எழுதப்பட்டுள்ளது. உம்மை கண்டவர்களும் உமது அன்பில் துயில் கொண்டவர்களும்
பேறு பெற்றோர், நாமும் வாழ்வது உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். இஸ்ரேலின் ஆயரே செவிசாயும், யோசேப்பை மந்தையென நடத்தி செல்கின்றவரே, கெருபுகளின் மீது வீற்றிருப்பவரே, ஒளிர்ந்திடும். உமது ஆற்றலை கிளர்ந்தலச் செய்து எம்மை மீட்க வாரும். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். படைகளின் கடவுளே, மீண்டும் வாரும். விண்ணுலகினின்று கண்ணோக்கி பாரும். இந்த திராட்சை கொடி மீது பரிவு காட்டும். உமது வழக்கை நட்டு வைத்த கிளையை, உமக்கென நீர் வளர்த்த மகவை காத்தருளும். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். உமது வலப்பக்கம் இருக்கும் மனிதரை உமது கை காப்பதாக. உமக்கென்றே நீர் உறுதி பெறச் செய்த மானிட மைந்தரை காப்பதாக. இனி நாங்கள் உம்மை விட்டு அகல மாட்டோம். எமக்கு வாழ்வு அளித்தருளும். நாங்கள் உமது பெயரை தொழுவோம். பல்லவி. கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். கடவுளே உமது முகவொளியை காட்டி எம்மை மீட்டருளும். எம்மை மீட்டருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள். அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்பர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம், எலியா தான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே, அது எப்படி என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எலியா ஏற்கனவே வந்துவிட்டார். அவரை மக்கள் கண்டுணரவில்லை. மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள். அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார்.
திருமுழுக்கு யோவானை பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்போது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறை வார்த்தையை நம் உள்ளத்தில் பதியுமாறு நாம் ஆண்டவர் இயேசுவுக்கு புகழ்ச்சியும் நன்றியும் செலுத்துவோம். இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. கிறிஸ்துவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளில் திரு அவை இயேசுவின் முன்னோடிகளான இறைவாக்கினர் எலியா, திருமுழுக்கு யோவான் இருவரையும் நமக்கு சிறந்த மாதிரிகளாக, எடுத்துக்காட்டுகளாக முன்வைக்கின்றது. பழைய ஏற்பாட்டின் மாபெரும் இறைவாக்கினர் எலியா, புதிய ஏற்பாட்டின் இறுதி இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான். இருவருக்கும் இடையே உள்ள தொடர்பை, உறவை ஆண்டவர் இயேசு என்ற நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். இறைவாக்கினர் எலியா, இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவான் இருவருமே மெசியாவை, இயேசுவை முன்னறிவித்த முன்னோடிகளாக விளங்கினார்கள். அவர்களிடமிருந்து நாம் பல பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். இருப்பினும் இன்றைய நாளில் எலியாவிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் விளங்கிய ஒரே ஒரு பண்பை நம் அனைவருடைய சிந்தனைக்காகவும் வாழ்வின் செயல்பாட்டுக்காகவும் முன்வைக்க விரும்புகின்றேன். இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம், இறைவாக்கினர் எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது, தம் பற்றார்வத்தால் அவர்களை எண்ணிக்கையில் சிலராக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பற்றார்வம் என்ன ஒரு சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு வியப்பான அரிதான ஒரு சொல்தான் பற்றார்வம். இறைவாக்கினர் எலியா கடவுள் மீது ஆர்வம் உள்ளவராக இருந்தார். அவருடைய ஆர்வத்தினால்தான் அவர் தீ போல பற்றி எறிந்தார். அந்த ஆர்வத்தை பற்றி எலியாவே சொல்வதை நாம் 1 அரசர்கள் நூலில் வாசிக்கின்றோம். 1 அரசர்கள் நூல் 19ஆம் அதிகாரத்தில் 2 முறை எலியா கடவுளிடம் சொல்லுகிறார். 9வது இறை வார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரது வாக்கு அவருக்கு வந்தது. அவர், எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய் என்று வினவினார். அதற்கு எலியா, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன் என்று சொன்னார். மீண்டும் 14வது இறைமொழியில் அதையே நாம் மீண்டும் வாசிக்கின்றோம். கடவுள் கேட்கிறாரு, எலியா, நீ இங்கே என்ன செய்கிறாய்? அதற்கு எலியா, படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். ஆனால் இஸ்ரேல் மக்கள் உமது உடன்படிக்கையை உதறிவிட்டனர், உம் பலிபீடங்களை தகர்த்து விட்டனர், உம் இறைவாக்கினரை வாளால் கொன்று விட்டனர். நான் ஒருவன் மட்டுமே எஞ்சியிருக்க என் உயிரையும் பறிக்க தேடுகின்றனர் என்றார். ஆகவே எலியாவுடைய வாய்மொழி வழியாகவே பேரார்வம் என்னும் சொல் பயன்படுத்தப்பட்டுகிறது. கடவுள் மீது பேரார்வம் உள்ள ஒரு மனிதராக அவர் இருந்தார். படைகளின் ஆண்டவர் மீது நான் பேரார்வம் கொண்டவனாய் இருந்து வருகிறேன். எல்லாரும் ஒரு தடவை சொல்லுவோமா இந்த வசனத்தை? ஆண்டவர் மீது பேரார்வம் கொண்டவனாக இருக்கிறேன். சொல்லுங்க. நாம் எல்லாருமே எலியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல, ஏன் ஆண்டவர் இயேசுவை போல பேரார்வம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். ஆர்வம், பேரார்வம், பற்றார்வம் என்ற 2 சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. கடவுள் மீது ஆர்வம் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இன்று நம்ம எல்லாருடைய வாழ்விலும் பலவிதமான ஆர்வங்கள் இருக்கின்றன. சிலருக்கு பணத்தின் மீது ஆர்வம், சிலருக்கு தங்களுடைய தொழில், வேலை, வியாபாரம் அவற்றின் மீது ஆர்வம், சிலருக்கு பொழுதுபோக்கு, தொலைக்காட்சி, அலைபேசி இவற்றில் ஆர்வம், சிலருக்கு உணவின் மீது ஆர்வம் என்று பலவிதமான ஆர்வங்கள் இருக்கின்றன. கடவுள் மீது நமக்கு ஆர்வம் இருக்கிறதா? கடவுள் மீது நமக்கு பேரார்வம் இருக்கிறதா? இறைவன் மீது நாம் ஆர்வம் கொள்ள வேண்டும். இறைவன் மீது ஆர்வம் இருந்தால் அதனுடைய வெளிப்பாடுகள் பல இருக்கின்றன. அவற்றில் ஒன்றுதான்
கடவுளுக்காக எதையும் செய்கின்ற ஆர்வம், துணிவு, நேர்மை, இறைவேண்டல், இவை எல்லாமே இந்த பேரார்வத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. திருப்பாடல் 122 ஒன்றில் நாம் வாசிக்கின்றோம், ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். ரொம்ப அருமையான ஒரு செய்தி. ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். இல்லை, ஒரு தடவை சொல்லுவோமா? ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வை நாம் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். கோயிலுக்கு போவோம், ஜெபம் செய்வோம், நம்முடைய வீடுகளில் குடும்பமாக இறைவேண்டல் செய்வோம், நம்முடைய வீட்டில் இறை வார்த்தையை வாசிப்போம், நாம் குடும்பமாக இணைந்து இறைவனுக்குரியவற்றில் ஆர்வம் காட்டுவோம். இவை நம்முடைய வாழ்வில் இருக்கின்றனவா? திருப்பாடல் ஆசிரியர் சொல்கிறாரு, கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிற அழைப்பை கேட்டபோது நான் அகமகிழ்ந்தேன். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள், இளம்பெண்கள், உங்களுடைய வீடுகளில் உள்ள குழந்தைகள் கோயிலுக்கு போவோம் வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஆகா அப்படின்னு மகிழ்ச்சி அடைகிறாங்களா? போங்கம்மா என்று சலிப்போடு இருக்கிறார்களா? யாருக்கெல்லாம் இறைவன் மீதும் இறைவனை பற்றிய காரியங்கள் மீதும் ஆர்வம் இருக்கிறதோ அவர்கள் பேறு பெற்றவர்கள். அனைவரும் சொல்லுவோம், இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி. எலியா கடவுள் மீது பேரார்வம் கொண்டவராக இருந்தார், பற்றார்வம் மிக்கவராக இருந்தார். ஆகவே அந்த பேரார்வத்திற்கு, பற்றார்வத்திற்கு ஒரு அடையாளமாக நெருப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு வியப்பான ஒரு செய்தி தான். இறைவாக்கின எலியா நெருப்பு போல் எழுந்தார், தீவட்டி போல் அவருடைய சொல் பற்றி எரிந்தது. ஆங்கிலத்தில் ஒரு சொல் இருக்கிறது பாருங்க, பேஷன். பேஷன் என்பதற்கு பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று பேரார்வம். ஆண்டவருடைய துன்பத்தை கூட நாம் பேஷன் என்று தான் சொல்கிறோம், பேஷன் சண்டே என்றெல்லாம் சொல்கிறோம். ஆகவே பேஷன் என்னும் சொல்லுக்கு பேரார்வம் என்கிற பொருள் இருக்கிறது. பேஷன் என்றால் அதை பற்றியே எப்போதும் சிந்தித்து கொண்டிருப்பது, அதை பற்றியே எப்போதும் நினைத்து கொண்டிருப்பது. அதனுடைய அடையாளம்தான் தீ, நெருப்பு. இறைவாக்கின எலியா நெருப்பு போல பற்றி எறிந்தார். அவரை பற்றி ஒரு செய்தியை நாம் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கின்றோம். 450 பொய் வாக்கினர்கள் இருந்தார்கள். பழைய ஏற்பாடு இறைவாக்கினர்கள், அவர்களுக்கு மாறான பொய் வாக்கினர்கள், 2 குழுவினரை நமக்கு காட்டுகிறது. எலியாவின் காலத்தில் இறைவாக்கினர்களே இல்லாமல் போய்விட்டார்கள், பொய் வாக்கினர்கள் மலிந்து விட்டார்கள். 450 பேர் இருந்தார்கள். ஆகவே எலியா கடவுள் மீது கொண்ட பேரார்வத்தால், பற்றார்வத்தால் தூண்டப்பட்டு இந்த 450 பொய் வாக்கினர்களையும் கொன்று போட்டார். அவ்வளவு கடவுள் மீது அவர் அவ்வளவு பேரார்வமிக்கவராக இருந்தார். ஆண்டவர் இயேசுவை பற்றிய ஒரு செய்தியை நாம் யோவான் நற்செய்தியில் வாசிக்கின்றோம். 4 நற்செய்திகளையும் வாசிக்கின்றோம். இயேசு எருசலேம் பெரும் கோவிலை தூய்மைப்படுத்தினார். அங்கே வணிகர்கள் பொருட்களை விற்றார்கள், வாங்கினார்கள். கடவுளுடைய கோவில் கள்வர் குகையாக மாறிவிட்டது. ஆகவே இயேசு அவர்களை எல்லாம் விரட்டினார். அப்பொழுது அவருடைய சீடர்கள் அவரை பற்றிய ஒரு மறைநூல் செய்தியை புரிந்து கொண்டார்கள் என்று யோவான் ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் இயேசு இந்த வணிகர்களை எல்லாம் விரட்டிய போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். திருப்பாடல் 69 இந்த வசனம் வருகிறது, உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும். ஆகவே கடவுளின் கோவில், எருசலேம் கோவிலின் மீதுள்ள ஆர்வத்தின் காரணமாக இயேசு பற்றி எறிந்தார். அந்த பேரார்வம் அரச்சினமாக மாறியது. ஆகவே அவர்களெல்லாம் அவர் விரட்டி அடித்தார். ஆகவே இயேசுவும் அந்த தீ, பேரார்வத்தின் தீ, கடவுள் மீது கொண்ட ஆர்வத்தினால் அவர் பற்றி இருந்தார். நம்ம இயேசுவின் திருஹிருதய படம், இயேசுவின் திருஹிருதய சுரூபத்தை நாம் பார்த்துருப்போம். எல்லாருடைய வீடுகளிலும் இயேசுவின் திருஹிருதய படம் இருக்குதா? அதில் ஒன்று கவனிச்சிருக்கீங்களா? இயேசுவின் திருஹிருதயம் எப்படி இருக்குது? பற்றி எரிகிறது. அந்த இதயம் பற்றி எரிகின்ற இதயம். மார்கரெத் மரியம்மாளுக்கு இயேசு காட்சி தந்தபோது என்ன கூறினார்?
மனுக்குலத்தின் மீது, மனிதர்கள் மீது நான் கொண்ட அன்பினால் என் இதயம் பற்றி எரிகின்றது. ஆகவே பேரார்வத்தின் பெரு அன்பின் ஒரு அடையாளம்தான் நெருப்பு, தீ. இயேசு நம்மீது கொண்ட அன்பினால் பற்றி எரிகின்றார். அவருடைய இதயம் பற்றி எரிகின்றது. ஆகவே அவர் நமக்காக தன் உயிரையே கையளிக்க முன் வந்தார். அன்புக்குரியவர்களே, மீண்டும் இந்த கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். கடவுள் மீது நான் பேரார்வம் மிக்கவனாக இருக்கிறேனா? எனக்கு இந்த உலகில் எத்தனையோ ஆர்வங்கள் இருக்கின்றன. பணமும் பொருளும் செல்வமும் பதவியும் என்னுடைய தொழிலும் என்னுடைய வேலையும் பொழுதுபோக்கும் உணவும் இவையெல்லாம் ஆர்வங்களாக இருக்கின்றன. அனைத்து ஆர்வங்களிலும் மேலான ஆர்வம் கடவுள் மீது கொள்கின்ற ஆர்வம். அந்த பேரார்வத்தால் எலியா பற்றி எறிந்தார். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை புதிய எலியாவாக காட்டுகிறார், இரண்டாம் எலியாவாக காட்டுகிறார், புதிய ஏற்பாட்டின் எலியாவாக காட்டுகிறார். தமக்கு முன்பாக அவர் வருகிறார். ஆகவே திருமுழுக்கு யோவானும் கடவுள் மீது கொண்ட அன்பினால் பற்றி எறிந்தார். ஆகவே அவர் நேர்மையோடு, தூய்மையோடு, துணிவோடு வாழ்ந்தார், எலியாவை போல. லூக்கா நற்செய்தி 1:74-75 நாம் வாசிக்கின்றோம். திருமுழுக்கு யோவானின் தந்தை செக்கரியா தன்னுடைய மகனை பற்றி இறைவாக்காக ஒரு பாடல் பாடுகிறார். அதில் அவர் சொல்கிறார், தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணிபுரிய என்று அவர் சொல்கிறார். அந்த இறைவாக்கில் நாம் வாசிக்கின்றோம், தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி பணிபுரிய இந்த குழந்தை, இந்த திருமுழுக்கு யோவான், அவர் கடவுளுடைய வல்லமையால் நிரப்பப்பட்டிருக்கிறார். ஆகவே தூய ஆவியார் எலியாவை ஆட்கொண்டு அவருக்கு இந்த பேரார்வம், பற்றி எரிகின்ற ஆர்வத்தை கொடுத்தார். தூய ஆவியார் திருமுழுக்கு யோவானை நிரப்பி இந்த பேரார்வத்தால் தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி அதற்காக தன் தலையையே கொடுக்கின்ற அந்த விடுதலை உணர்வை, துணிச்சலை, அச்சமின்மையை வழங்கினார். தூய ஆவியாரால் நிரப்பப்பட்ட இயேசுவும் பேரார்வம் மிக்கவராக இருந்தார். கடவுளின் இல்லத்தின் மீது உள்ள ஆர்வம் தன்னை எரித்து விடும் அளவுக்கு அவர் பேரார்வம் மிக்கவராக இருந்தார். அன்புக்குரியவர்களே, நமக்கும் இந்த பேரார்வம் இருக்க வேண்டும். இறைவன் மீது பேரார்வம் இருக்க வேண்டும். இறை வார்த்தை மீது பேரார்வம் இருக்க வேண்டும். இறைவனின் தாயான அன்னை மரியா மீது பேரார்வம் இருக்க வேண்டும். இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான உண்மை, அன்பு, நீதி, பகிர்வு, சமத்துவம், மன்னிப்பு, இவற்றின் மீது பேரார்வம் இருக்க வேண்டும். நம்முடைய ஆர்வத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த உலகின் மீதுக்குள்ள ஆர்வத்தை அகற்றிவிட்டு கடவுள் மீது நாம் பேரார்வம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். அதற்கான அருளை திருப்பலியில் நாம் மன்றாடுவோமாக. யாருக்கெல்லாம் இறைவன் மீது பேரார்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு கடவுள் பல கொடைகளை வழங்குகின்றார். எலியாவிடம் இருந்த கொடைகளில் ஒன்று அவருடைய இறைவேண்டல் ஆர்வம். அவர் இறைவேண்டல், கடவுளிடம் எதை கேட்டாரோ அதை கடவுள் கொடுத்தார். காரணம், எலியா கடவுள் மீது பேரார்வம் கொண்டவராக இருந்தார். எலியாவுடைய இறைவேண்டலின் வல்லமையை பற்றி யாக்கோபு திருமடலில் நாம் வாசிக்கின்றோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17வது இறை வார்த்தையில் யாக்கோபு எலியாவை பற்றி ஒரு வியப்பான ஒரு செய்தியை சொல்கிறார். அதுக்கு முன்பாக சொல்கிறார், நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். அனைவரும் சொல்லுவோமா? நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். சொல்லுங்க, நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும். ஆகவே நேர்மையாளர்கள் மன்றாடினால் கடவுள் நிச்சயமாக அதை கொடுப்பார் என்று யாக்கோபு சொல்கிறார். சொல்லிட்டு யாக்கோபுக்கு என்ன எடுத்துக்காட்டு கொடுக்கலாம் அப்படின்னு மனதில் தோன்றியது எலியா தான். ஆகவே 17வது இறைவாக்கில் வாசிக்கின்றோம், எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர் தான். அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனிடம் வேண்டினார். 3 ஆண்டு 6 மாதம் மழையில்லாது போயிற்று. மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார். வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது. தந்தையே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு புகழ், தூய ஆவியாரே உமக்கு புகழ். பாருங்கள், எலியாவுடைய வல்லமை மிக்க மன்றாட்ட பாருங்கள். அவர் மழை பெய்யக்கூடாது என்று வேண்டினார், மழை இல்லாமல் போயிட்டு.
மழை வேண்டும் என்று மன்றாடினார், மழை வானம் பொழிந்தது, நிலம் விளைந்தது என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், இறைவன் மீது கொண்ட பேரார்வம், இறைவன் மீது கொண்ட பற்றார்வம், அதன் வழியாக வந்த நேர்மை, தூய்மை, துணிவு. அன்புக்குரியவர்களே, அருமையான இந்த பசிலிக்கா பேராலயத்தை ஜெபமாலை அன்னையை தேடி நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஜெபமாலை அன்னை நமக்காக பரிந்து மன்றாடுகிறார். நாம் கேட்டதையெல்லாம் தருகிறார். நாம் அவருடைய அன்பு திருமகன் இயேசுவின் மீது பேரார்வம் கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும். அப்போது நம்முடைய மன்றாட்டுக்கள் எலியாவுடைய மன்றாட்டை போல வல்லமை மிக்க மன்றாட்டாக இருக்கும். திருமுழுக்கு யோவானும் எலியாவும் தங்களுடைய பேரார்வத்தை பலவிதங்களில் வெளிப்படுத்தினார்கள். அதிலே ஒன்று தியாகம். இருவருமே பல தியாகங்களை செய்தார்கள். எளிய வாழ்வு வாழ்ந்தார்கள், பாலினத்தில் வாழ்ந்தார்கள், உணவின்றி வாழ்ந்தார்கள், நோன்பு இருந்து வாழ்ந்தார்கள். ஆகவே இன்றைய நாளில் நம்முடைய கடவுள் மீது நாம் கொண்ட பேரார்வத்தின் அடையாளமாக நாம் சில தியாகங்களை செய்ய வேண்டும், நோன்புகளை கடைபிடிக்க வேண்டும். பொதுவாக 3 வகையான நோன்புகளை நாம் கடைபிடிக்க வேண்டும். உண்ணா நோன்பு, ஊடக நோன்பு, சொல் நோன்பு. 3 வகையான நோன்புகள். சொல்லுங்கள். உண்ணா நோன்பு, ஊடக நோன்பு, சொல் நோன்பு. உண்ணா நோன்பு என்றால் தெரியும், உணவில் நாம் தியாகத்தை செய்ய வேண்டும். ஊடக நோன்பு என்றால் அலைபேசி, தொலைக்காட்சி இவற்றை நாம் தியாகம் செய்ய வேண்டும். சொல் நோன்பு என்றால் நம்முடைய சொற்களை பேசுவதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நோன்புகளையெல்லாம் நாம் கடைபிடித்தால் அவை நம்முடைய கடவுள் மீது நாம் கொள்ளுகிற பேரார்வத்திற்கு அடையாளமாக இருக்கும். அப்பொழுது நம்முடைய மன்றாட்டுக்கள் வல்லமை மிக்கதாக இருக்கும். எலியாவை போல அவர் மன்றாடினார், மழை நின்றது. அவர் மன்றாடினார், மழை பொழிந்தது. ஆகவே நம்முடைய மன்றாட்டுகளும் வல்லமை மிக்கதாக இருக்க வேண்டும் என்றால் நாமும் எலியாவை போல, திருமுழுக்கு யோவானை போல, ஆண்டவர் இயேசுவை போல கடவுள் மீது கொண்ட பேரார்வத்தால் பற்றி எறிய வேண்டும். அவற்றின் அடையாளமாக நாம் இறைவேண்டல் செய்ய வேண்டும், நோன்புகளை கடைபிடிக்க வேண்டும், தூய்மையோடும் நேர்மையோடும் அச்சமின்றி நாம் வாழ வேண்டும். அதற்கான அருளை ஆண்டவர் இத்திருப்பலி வழியாக நமக்கு தருவாராக. இயேசுவே உமக்கு புகழ், இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு மாட்சி. ஆமென். என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. பொன்னும் பொருளெல்லாம் கேட்பதில்லையே, நொறுங்கிய நெஞ்சம் இறைவன் கேட்பது. என்ன தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. சேர்ந்து கிடைத்திட்ட அப்பரசத்தில் என்னையும் சேர்த்து தருகின்றேன். இந்த தேவையை அறிந்த தெய்வமே, உங்கள் பாதத்தில் வாழ்ந்து தருகின்றேன். தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே, என்னை தருவேன் உமக்கு இயேசு தெய்வமே. அன்புக்குரியவர்களே, என்னுடையதும் உங்களுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜானின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனித ஜானுடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றீர். அவருடைய இறைப்பற்று மிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் எங்களை பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை மகேண்டும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித சிலுவையின் ஜான் அல்லது எங்கள் பாதுகாவலராகிய புனித ஜெபமாலனை மற்றும் புனித அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் முத உதவியை பெறுவோம் என்று உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம்மடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் தூண்டப்பட்ட நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருஅவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புனித ஜானின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பலிப்பொருட்களை கனிவுடன் கண்ணோக்கி அருளும். இவ்வாறு ஆண்டவருடைய பாடுகளின் மறை நிகழ்வுகளை கொண்டாடும் நாங்கள் அதற்கு ஏற்றவாறு வாழ வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக.
சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. பரிந்துரை